ஹாய் காய்ஸ், நான் தான் அவ்வளோ பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட்டில் ராயல் தான் ஆட போகிறோம். அது யாருன்னா தனியாக தான் ஆட போகிறோம். பேட்டில் ராயல் வந்தாச்சு. ஓகே, ஸ்டார்ட் தரோம். ஒரு ஸ்குவாடுக்கு 4 பேர் போய்க்கலாம். பேட்டில் ராயல் ஐசோலேட்டரில் இதில் தான் ஆட போகிறோம். ஓகே, வாங்க ஒத்தையாக போய் மற்ற அடிப்போமா இல்லை தனியாக போய் அடி வாங்கிட்டு வருமான்னு பார்த்துடலாம். ஓகே, போனோடனே லூட் பாக்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்கும். ஓகே, இப்போ போனோடனே யாருமே இல்லை ஃபஸ்ட்டு இறங்கிடுவோம். அப்புறம் லூட்லாம் அடிச்சுக்கலாம். நல்லாவே லூட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் போய் சண்டை பண்ணலாம். ஓகே, கைஸ் உள்ளே வந்துடுச்சு. செகண்ட்ஸ் ஓடுது. என் ஃப்ரெண்டு யாரும் வந்திருக்காங்க. கரி 11 வந்துருக்காங்க. பேட்டில் ராயலே தான். இப்போ நம்ம டீம் தான் வந்து இது யாரோ கரி 11 வந்திருக்காங்க. யாரோ நம்ம நிற்கிற பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ஓகே, இது நம்ம போகக்கூடிய ஷிப்பு, அதாவது ஏரோப்ளைன். இப்போ இப்படி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மாதிரி ஃபாலோலாம் பண்ண முடியாது. நம்ம இறங்கி போய் சண்டை பண்ணுவோம். எங்கே இறங்கலாம்? சரி, பைப் லைனில் இறங்குவோம். பைப் லைனில் இறங்கியாச்சு. எனக்கு தெரிஞ்சு எனிமீஸ் யார் மேக்ஸிமம் இல்லை. நல்ல விஷயம். ஏன்னா லூட் அடி கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு கூட தனியாக இறங்கிட்டாரு. ஓகே, இறங்கிடுங்க கைஸ். காசெல்லாம் இருக்குது. ஓகே, கன்று இருக்குது. இது கன்று ஷார்ட் கன் நார்மலாக எடுத்து வச்சுப்போம். ஃப்யூச்சரில் தேவைப்படும். ஓகே கைஸ், ஒரு ஷார்ட் கன் கன்று லாங் கிடச்சிச்சு. ரெண்டுமே கிடச்சிச்சு. தூக்கிடலாம். ஜீப்லாம் இருக்குதுங்க. ஓட்டலாமா? ஓட்டலாம். சூப்பர். பின்னாடி உட்காந்துட்டு வந்துக்கலாம். நல்ல ஆப்ஷன். ஷூட்டிங் பண்ணிக்கலாம். பின்னாடி உட்காரலாம். ஓகே, இப்போ நமக்கு தேவைப்படாது. ஃப்யூச்சர் தேவைப்படும். பார்த்துக்கலாம். சரி, மேலே ஏறி போவோம். அது உள்ளே இருக்கான்னு பார்ப்போம். மோட்டர் வந்தாச்சு. எதையும் அப்படி பெரிய விஷயமா இங்கே இல்லை. ஜம்ப் பண்ணிப்பாங்க. இங்கேயே வட்டம் அடிச்சிருக்கோம். ஹெவி ஆர்மர்லாம் இருக்குது. எடுத்து வச்சுப்போம். தேவைப்படும். எனிமி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம போய் சண்டை போட வேணாம். கொஞ்சம் நின்றுட்டு அப்புறம் போய் பிரச்சனை பண்ணுவோம். இங்கே சேஃப் ஜோன் இருக்குது. சேஃப் ஜோன் அந்த ஜோன் மாதிரி வருது. நம்ம ஜோனில் இந்த மாதிரி இறந்துடுவோம். ஆட்டோமேட்டிக்காகவே சிங்க் ஆகுதுங்க கைஸ். நல்ல வேலை நம்ம சேஃப் ஜோன் ஏரியாவுக்குள்ள தான் இருக்கோம். இப்போ நான் லூட்டுக்காக ஓடிட்டுருக்கேன். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாச்சும் லூட் கிட்ட இருந்துச்சுன்னா கொடுப்பாப்பில்ல, அதுக்காக ஓடிட்டுருக்கோம். செமையாக போட்டு வாங்கானுங்க. பார்த்துருங்க கைஸ். நல்லா இருக்கும். ஸ்டக்காது கைஸ் கரெக்டாக. ஐயோ, முடிச்சிட்டேங்க. முடிச்சிட்டேன் கைஸ். முடிச்சிட்டான். இப்போ இவங்ககிட்ட இருக்கலாம் எடுத்துப்போம். நம்ம இப்போ ரிலேட் பண்ணி வச்சுப்போம். ஃப்யூச்சரை தேவைப்படும். ஸ்டக்காக எனக்கு வேறு கொஞ்சம் லைட்டாக. சேஃப் ஜோன் வேறு சிங்க் ஆகிட்டே இருக்குது. சிங்க் ஆகிடுச்சு. நமக்கு இருக்க லூட்டில் அடிச்சுட்டு மெதுவாக போய்ப்போம். காசெல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க. ப்ரூ மார்க் பண்ண ஏரியா அங்கே இருக்குது. இப்போதைக்கு எனிமீஸ் எவனும் வரல. ஆனால் ஒரு கில் நம்ம அடிச்சிட்டோம். அதை வந்தால் அடி வாங்க நம்ம மண்டையா அவன் அடிச்சு கொண்டுட்டோம்.
ப்ளூ மார்க் பண்ண ஏரியா இதுதான். சர்ச் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படி ஒன்றும் இல்லையே. தலைமைங்க மார்க் பண்ணியிருக்காப்புல. ஒரு நிமிஷம் இருக்க பெல் ஆகுது. டக்கு பின்னாடி போயிடுங்க. ஓகே, இந்த 2 கன்னுமே செட் ஆகலை எனக்கு. வேறு நல்லா பெரிய கன்னாக வேணும். ஒன்றுமே இல்லை. ஓ சூப்பர். சரி ஏகே வாங்கிப்போம். கன்று வாங்க முடியல. ஷிட். ஓகே பரவாயில்ல, ஹெவியாக மழை இருக்குது. இன்னும் முடிஞ்சு வாங்கிட்டேங்க. சின்ன ட்ரெஸ் ஆகுது. இல்லை கன்னாக ஒன்று கிடைக்க மாட்டேங்குது கைஸ். கிடச்சிருச்சு கைஸ். இப்போ படிக்கலாமா? பேக் 2 காசெல்லாம் இருக்கு. எவனிங் காணும். ஸ்டக் ஆகிட்டோம் மலையில். எப்படின்னா ஷூட் பண்ணுறானுங்க. எவன்டாவன் பார்த்துருங்க கைஸ், பார்த்துருங்க. அது இங்கேருந்து க்ளோஸ்அப் கிடைக்க மாட்டேங்குது. ரேஞ்சு இறங்கி போய் பிரச்சனை பண்ணுவோம். மிஸ் ஆகிறாங்க. சரி கீழே போயாச்சும் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உங்கள்கிட்ட கில் அடிச்சிட்டாங்க. சரி அவங்ககிட்ட போய் கன்னு இருக்கான்னு பார்த்துப்போம். எதுவுமே நல்லா வைக்கல. போகிறான் பாருங்க. போட மாட்டேன். தம்பி டே நீ ஏன் கில்லு? பாருங்க கைஸ், அடிச்சிட்டான் கில்லு. நாக் பண்ணுறதாவன் அடிக்கிறான். ஓகே நம்ம இப்போ ஓடுவோம். லூட் கிடைக்கான்னு தேடி ஓடுவோம். இருக்கா நாங்கள் இல்லை வேறு காற்று தான் போல இருக்கு. ஓ ஜிப்லைனா கைஸ் தாக்கலாம். தெரிவிக்க வீடும் தாக்கணுங்க. எங்கடா தாக்குறீங்க? பார்த்துட்டேன். இது ஜீப்பு கீழே இருக்காங்க. வந்துட்டேன். இன்னொரு சண்டை ஓட்டணும். எங்கடா அவன்? சேஃப்டி சிங்க் கைஸ். இப்போ டேஞ்சரு போயிடுவோம். அப்புறம் கூட போய் அங்கே போய் சண்டை போட்டுக்கலாம். ஒரு தப்பான டேஷன் ஓடிட்டு இருக்கோம். சரி காதை போவோம். காட்டோ கைஸ் போக முடியல. ஐயோ ஓட்டலையே எனக்கு வேறு. புரிஞ்சிச்சு. ஐயோ என் ஃப்ரெண்டு இங்கே அடி வாங்கிட்டாப்புல. எங்கே என்னன்னு தெரில.
போட்டு நாக்கெலாம் வைக்கிறாருங்க, போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஒருத்தனைங்க என் ஃப்ரெண்ட் பக்கத்துலேயே இருக்க போய் நிற்போம். எய்ம் வந்து அடிக்க கரெக்டாக. நம்ம இறங்கின கொஞ்சம் பக்கத்து தான் நிற்கிறாரு. நம்ம அங்கேயே இருந்தால் கூட வந்துருக்க மாட்டோம். அந்த வீட்டில் லூட் அடிச்சிருக்காரு. அப்புறம் சேஃப் ஜோன் கூட இங்கே தான் விழுந்துருக்கு. இவனை ஃபாலோ பண்ணி நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. வீட்டில் போய் லூட்டாக கிடைப்போம். ஒன்றையுமே காணும். கழிச்சு பாட்டு ஆயிடுச்சு. இதெல்லாம் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சால் கூட போய் சண்டை போடலாம். இன்னும் எங்கே சண்டை போடணும்னு தெரிய மாட்டேங்குது. மலை மேலாம் ஏறி போச்சு கல்லா. ஏதாச்சும் இருக்கீங்களா? எவனும் இல்லை. பால் ஓகே. ஏர் ட்ராப் அங்கே இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் மார்க் பண்ணியிருக்க ஏர் ட்ராப்பை. இதை வேண்டாடா விட்டு போயிடாது. வேணா இரு சுடாத பொறுமை. நான் ஓட்டுறடா. எனக்கும் டிரைவிங்க்கும் ஆகாதே. சரி ஓட்டுவோம். சொன்னாங்க கைஸ் ஓட்ட தெரியாது. ஓகே வந்தாச்சு. போய் லூட் அடிப்போம். காசுலாம் தரணுமா? கை செம்மையாக ஷூட் பண்ணானுங்க. பார்த்துட்டேன். புல்லட் முடிஞ்சிச்சு. இவனை வச்சு தாக்கணும். பிடிச்சாச்சு கைஸ். என்ன கண்ணு வச்சிருக்கேன்? ஒன்றுமே வைக்கலை. இதுக்குள்ள நீங்களாக இருக்காது. ஓகே. இவன் லூட் அடிக்கிறதுலே இருக்காங்க. இப்போ வந்தாக்கு முன்னாடி நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். அது வேறு விஷயம். சேஃப் ஜோன் மாதிரி ஜிங்க் ஆயிடுச்சு. சொல்கிறாரு சரி எப்படினாலும் இங்கே தான் வந்தாலும் நான் லூட் அடிக்கிறது வரைக்கும். நாளே கில் தான் நம்ம அடிச்சுருக்கோம். ஷூட்டிங் கேட்குது கைஸ்.
இங்கே இருக்காங்க. லாங் ரேஞ்ச் கன் எதுவுமே இல்லாதனால சண்டை போட முடியல கரெக்டாக. போடுறாம்பாங்க நம்மளை பார்த்து. பாம்கியும் போட்ட போகிறாங்க பெரிய ரிஸ்காகி போயிடும். ஐயோ தாக்கானில்லை எங்கேயோ ஆனாங்க. இது நம்மால் தான் பேப்பர் இருக்குது. புல்லட்டு முடிய போகுது. சரி எடுத்துக்கோங்க. போண்டா இப்போ நம்ம போய் எனிமி கூட தான் நம்ம வேலை பார்த்துட்டோம். எனிமி முடிச்சோம் நம்ம ஆள். திருப்பி சண்டையா? எங்கடா சண்டை ஓடுறீங்க? நம்மால் வெளியே கூட திருப்பி அடிக்காப்ல. வாவ், மூணு பேர்த்த முடிச்சிட்டாங்க. பெரிய ஆளாக இருப்பாங்க. இவங்க நல்லா எடுத்துக்கோ. சேவ் செஞ்சிங் கைஸ். இப்போ வெத்த வெளியில் தான் ஆடி ஆகணும். எங்கள் கவர் எடுக்கிறதுக்கு ஏரியாவும் இல்லை. இட்ஸ் ஓகே, பார்த்துருவோம். டக்குன்னு தக்காது. ஹெட்அப் கான்வெக்ஸ் மட்டும் இல்லை. ஏரோடு பையனை பார்த்து விட்டோம். சேஃப் ஜோன் மேலே ஜிங்க் ஆகிட்டு இருக்குது. எழுவேன் டக்குன்னு முடிச்சுட்டு மேட்சுக்காக வீட்டுக்கு வச்சு போகலான்னு பார்த்தா உறவ மாட்டாங்க. சரி ஜீப் வச்சு இது சூப்பர். எவனையும் காணும். செத்துட்டாங்களா? இவ்வளோ சின்னதாகிட்டே இருக்குது. அடிச்சிட்டாங்க. வின்னர் நம்ம தான் வின்னர் கைஸ். நீங்களாம் போய் கில் பண்ணியிருக்கோம். நம்ம வெறும் 6 கில்லு. ஆனால் வந்து நம்மளுடைய கூட வந்தது வந்து 10 கில்லு. சரி போதும். போய் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு வந்துருக்கோம். திருப்பி நம்ம லாபிக்கே வருது. அது
செகண்டு தான். பட்டு நம்ம கூட ஆனவர் வந்து கில் 10 கில்லு, அதனால தான் அவர் MVP. நம்ம நெஞ்சில் அடிச்சுட்டாங்க மாற்றி மாற்றி. கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே வந்துருச்சு. ஓகே திருப்பி நம்ம லாபிக்கே வந்தாச்சு கைஸ். இப்படி தான் இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.